ஏற்கனவே 2ஆம் வசனம் நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதை எப்படி படித்தோம்? தேவனுடைய சித்தத்தை அவன் செய்தான். அப்படித்தானே படித்தோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களையும் அற்புதங்களையும் நமது வாழ்வில் கொண்டு வர அது காரணமாய் மாறும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இன்றைக்கு 3வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். தேவ மனுஷனாகிய எசேக்கியா ஒரு அரசனாக இருந்தாலும் அந்த மனிதனை குறித்து பைபிள் அழகா சொல்லுது, ஜனத்தின் அதிபதியாகி அவனை. இந்த வார்த்தை அழகா சொல்லு, ஜனத்தின் அதிபதியான அவனை அப்படின்னு ஆண்டவரே சொல்லுவார். ஏசாயாவினிடத்தில் எசேக்கியேலை குறித்து பேசும் பொழுது, ஜனத்தின் அதிபதியாகி அவனிடத்தில் ஆயுசு நாட்களில் 15 வருடங்களை கூட்டினேன் என்று சொல். அப்போ ஆண்டவர் அவனை எப்படி பார்த்திருந்தார்? ஜனத்தின் அதிபதிங்கிற வார்த்தை பயன்படுத்துவார். ஆனால் இந்த தேவ மனுஷனாகிய எசேக்கியா ஒரு அரசனாக இருந்த பொழுதிலும் நல்ல ஒரு தெய்வ சிநேகமுள்ள ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ பாருங்க, அவர் 25 வயதில் அரசனாக மாறுகிறார். அரசாட்சிக்கு வருகின்ற முதல் வருஷத்தில் 1 மாதத்தில், அந்த வார்த்தை அப்படித்தானே இருக்கு, முதல் வருடமும் 1 மாதமும் அவர் செய்த வேலை என்ன? தேவனுடைய ஆலயத்தை அவன் திறந்து அதை பழுது பார்த்தான். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, அவனுக்கு ஏன் ஆண்டவர் 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார்? ஒரு கணம் ஜெபித்த ஜெபத்திற்காக 15 வருடம் கூட்டப்பட்டது. சுவர் உரமாய் திரும்பி அந்த மனிதன் அழுத ஜெபம் ஆண்டவரை ஒரு கணம் தன் முடிவை மாற்ற வைத்தது என்று சொன்னால் ஒரே காரணம் என்ன? அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை. பைபிள் என்ன சொல்லுது? அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை தான் உண்மை. வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, ஆண்டவர் ஸ்தோத்திரம். ரோமர் 2ஆம் அதிகாரத்தை பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரத்தை பாருங்க, 6வது வசனமும் 7ஆம் வசனத்தையும் படிக்கலாம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா! என்ன அழகா சொல்லுது ஆண்டவர் இயேசு சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. இந்த இடத்துல தேவ மனுஷனாகி எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்வில் கிரியைகளுக்கு பலனளிக்கிற கர்த்தர் வெளிப்படுகிறார். கிரியைகளுக்கு பலனளிக்கிற கர்த்தர். அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி வாழ்ந்தேன் என்பதை நினைத்தருளும். நான் அவருடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்த பொழுது அவருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா! நம்முடைய கிரியை நன்மைக்கு ஏதுவாய் இருக்குமானால், நம்முடைய கிரியை ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாய் இருக்குமானால் நிச்சயமாகவே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு மனிதனுடைய கிரியை தேவன் அங்கீகரிக்கின்ற விதத்தில் இல்லை என்று சொன்னால் பயப்படணும். இப்போ பாருங்களேன், வாத்தியார் வகுப்பறைக்கு வந்த உடனே நேற்றை சொல்லியிருப்பார், படிச்சுட்டு வரணும்னு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து விடுறார். வாத்தியார் வர்றது வரைக்கும் எல்லாரும் அப்படி இப்படி விளையாடிட்டு இருப்பாங்க. திடீர்னு உள்ளே வந்த உடனே
படித்தவன் முழுவதும் தலை உயர்ந்து நிற்பான். படிக்காதவன் என்ன செய்வான்? கேட்க இப்படி கேட்கும். உடனே புரிஞ்சோட ரைட்டு, நம்ம ஆட்கள் என்ன செய்யலை, படிக்கலை. கிரியை நன்றதாக இருந்திருக்குமானால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பு இருந்திருக்கும்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பைபிள் சொல்லுது, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் என் தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடிக்கொள்கிறவர்களுக்கு முடிவில் என்ன இருக்கா? நித்திய ஜீவனும் உண்டா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எவைகளை தேட வேண்டும்? ஒன்று மகிமை, கனம், அழியாமை. ஒரு முறை கூட சொல்லுங்க, மகிமை, கனம், அழியாமை. மகிமையும் கனமும் இங்க, அழியாமை அங்க. இதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது எது? சோர்ந்து போகாமல் நாம் செய்கிற நற்கிரியைகள். ஒரு ஆமென். சரியா? ரைட். அதனால நம்ம வாழ்க்கை முறையை ஒன்று தனிநபர் ஒழுக்கம். ஆமாம், தனிநபர் ஒழுக்கம். நம்முடைய வாழ்க்கை முறையை ஒன்று சீர்படுத்தி அழகாய் வைத்திருப்பது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 11ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, தேவனிடத்தில், அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிங்க. ஆமென். தேவ மனுஷனாகிய எசேக்கியா தன்னுடைய ராஜ்ய பாரத்தின் முதல் நாள், முதல் வருஷம், முதல் மாதம் எதை திறக்கிறார்? தேவனுடைய ஆலயத்தை திறந்து அவைகளை பழுது பார்த்தான் என்று வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அப்போ ஆலயத்தின் மேல் தன்னுடைய வாஞ்சை, ஆலயத்தின் மேல் தன்னுடைய வாஞ்சை, ஆராதனைகளின் மேல் தன்னுடைய வாஞ்சை, தேவ சமூகத்தின் மேலுள்ள தன்னுடைய வாஞ்சை, தேவனுடைய சமூகத்திலே வந்து அமர்கிறதின் மேலுள்ள தன்னுடைய வாஞ்சை ஒரு நிமிட ஜெபத்தினால் 15 வருட ஆயுசு நாட்களை கூட்டியது. சிலரை பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு வாங்கன்னு சொல்லும்போ அவர்களுடைய முகபாவனை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். என்ன இவர் எப்போ சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடுறார். சில நேரத்தில் சிலர் ஆலயத்துக்குள்ள வராங்கனாலே புரிஞ்சிடணும், ஏதோ 7:30 எழுத்திருக்கு போல. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி. அப்ப சும்மா இருக்கிற நேரம் கூப்பிடாதேன்னு தானே அர்த்தம். கஷ்டம் வந்தா கூப்பிடியா, வேதனை வந்தா கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன், நீ என்னை என்ன செய்வாய்? மகிமைப்படுத்துவாய். ஆண்டவரே இப்படித்தான். ஒரு பையன்கிட்ட கேட்ட கேள்வி, எப்போ எங்க அம்மா அப்பா எல்லாம் டென்ஷன் ஆக்குறாங்க. அங்கே என்னடா, கோயிலுக்கு போ, கோயிலுக்கு போ, கோயிலுக்கு வான்னு. ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னடா சொன்னார்? புதுசாக கண்டுபிடிக்காம ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு தானே சொன்னார். எனக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானா? அப்ப சிலர் ஆலயத்துக்கு வராம்னா நல்லா இல்லை, இருக்கா, மோசமா இருக்கான்னு அர்த்தம். சிலர் ஆலயத்துக்கு உற்சாகமா கூப்பிடும் பொழுது மனம் சோர்ந்து விடுகிறது. என்னைக்கும் ஜெபத்துக்கு போகணுமா? காலையில் ஒரு வாட்டி போயிட்டு வந்தாச்சு, இன்னும் ராத்திரியா இருக்காக்கும் அப்படிமா. ஆனா பைபிள் சொல்லுது, இந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கும் அவனுடைய ஜெபம் கேட்பதற்கும் அவனுடைய கண்ணீருக்கு பதில் வருவதற்கும் காரணம் சுகம் பலன் இருந்த காலங்களிலே தேவனை ஆராதிக்க ஆலயத்தின் மேலுள்ள வாஞ்சை. பிரைஸ் தி லார்ட். சின்ன பிள்ளைகள் ஜூனியர் பிரிவு வருகிறது வரைக்கும், சண்டே ஸ்கூல்ல வருகிறது வரைக்கும் ஆலய காலத்தில் நல்லா உற்சாகமா இருப்பாங்க. உங்க சபையில் எப்படின்னு தெரியல. அந்த இன்டர்மீடியட் பாலர் பிரிவை தாண்டி இளமையானவர்களின் பிரிவுக்கு வரும்போ பிள்ளைகளுக்கு இந்த இடையில ஜெபங்களுக்கு வந்து ஒத்தையில உட்கார்ந்து இருக்கிறது ஒரு மாதிரிதான் இருக்கு. இவன் இப்போ வீட்டில இருந்து ஃபோன் பண்ணுவான், எல்லாம் நீ வருவியா? வருவேன். அப்ப நானும் வரேன். எல்லாம் நீ வருவியா? வரமாட்டேன். அப்ப நானும் போக மாட்டேன். ஆனா முன்னால அப்படி இல்லை. எவன் வந்தாலும் சரி, யாரு வரலையா, அம்மா கிளம்பிட்டாங்களா கூட கிளம்பிடுவான், அப்பா கிளம்பிட்டாங்களா கூட கிளம்பிடுவான். ஆனா இப்ப என்ன சொல்றான்? எனக்கு கம்பெனிக்கு யாருமே இல்லைம்மா, நான் இன்னைக்கு என்ன செய்யலை, வரலன்றான்.
அப்ப இந்த நிலைமை ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நாட்கள் வரும் பொழுது அந்த பிள்ளைகள் தேவ சமூகத்தின் மேல விருப்பம் இல்லாதவர்களை வளர்றாங்க. காரணங்கள் பல இருந்தாலும், ஆனால் ஒன்று சொல்லுவேன், அது நல்ல எதிர்காலத்திற்கு அடையாளம் அல்ல. நல்ல எதிர்காலத்திற்கு அடையாளம் அல்ல. இந்த பாருங்க, இவர் ஒரு அரசன், இவருக்கு வயது 25. ஆனால் முதலாவது அவர் எதற்கு முன்னுரிமை கொடுத்தாராம்? தேவனுடைய ஆலயத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார். தன்னுடைய ராஜ்ய பாரத்தின் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆர்டர் ஆலயம் திறக்கணும்னு தான். ஃபர்ஸ்ட் மந்த் அவர் எடுத்துக்கொண்ட முதல் முயற்சி ஆலயம் இடிபாடுகளுக்குள் கிடக்கு. கொஞ்சம் வருஷமா ஆலயத்தை குறித்த நினைவுகள் ஜனங்களுக்குள்ள இல்லை. கொஞ்சம் வருஷமா ஆராதனை இல்லை. கொஞ்சம் வருஷமா தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. கொஞ்சம் வருஷமா ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் முன்னால இருந்த வாஞ்சையின் தாகமும் இல்லை. உடனே அவர் திட்டமிட்டார், இனி நாம் இப்படி இருந்தா ஆகாது. நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் ஆராதனை ஆரம்பிக்கணும். தேசத்தில் மறுபடியும் வீடுகளில் ஜெபங்களும் ஆராதனைகள் ஆரம்பிக்கணும். தெய்வம் நம் நடுவில் மகிமைப்பட ஆரம்பிக்கணும்னு திட்டமிட்டார். நீங்க நல்லா கவனிங்க. நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு. சும்மா பேசுறேனே, உங்களுக்கு இன்னைக்கு சம்பளம் கிடைச்சிருச்சு. முதல்ல எந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க? எது முக்கியமானதுன்னு பார்த்து அதை தான் சால்வ் பண்ணுவீங்க. ஆமாவா இல்லையான்னு? சரிதானே? 15ஆம் தேதிக்கு பிறகு கொடுக்க வேண்டியதை 1ஆம் தேதி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதே மாதிரிதான் தன்னுடைய ராஜ்ய பாரத்தின் நாட்களில் முதல்ல ஆலயத்தை திறந்தார்னா அவருக்கு ஒரு திட்டம் என்ன? நம்முடைய தேசம் நல்லா இருக்கணும்னா ஆலயம் திறந்ததா இருக்கணும். தன்னுடைய ராஜ்ய பாரம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா என்னுடைய ஆலயம் பூட்டப்பட்டு இருக்க கூடாது. ஆராதனை நடக்கணும் சபைக்குள்ள. தேவனை துதிக்கிற துதி எங்க தேசத்தில் எழும்பிக்கிட்டே இருக்கணும். ஜெபிக்கிறவன் சத்தம் கேட்கணும். பாடுகிறவன் சத்தம் கேட்கணும். வசனம் போதிக்கிறவனுடைய சத்தம் கேட்கணும். அல்லேலூயா. நியாய பிரமாணங்கள் போதிக்கப்படணும். பலி செலுத்தப்படணும். பண்டிகை ஆசரிக்கணும். அதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு மிகப்பெரிய வழிபடுது. நீங்க நல்லா கவனிங்க. இன்றைக்கு சிலரை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படின்னு தெரியல, பிரதர் பிரேயர் டைம் இருந்தா வருவேன், பாஸ்டர் டைம் இருந்தா வருவேன், வேலை முடிஞ்சா வருவேன், சீக்கிரம் வந்துட்டேன்னா வருவேன். அப்ப அதனுடைய காரியம் என்ன? என் கடமையெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தா என்ன செய்வேன்? வருவேன். ஆனா இவங்க அப்படி இல்லை. முதல்ல ஆலயத்துக்கு போயிட்டு மீதி டைம் இருந்தா உலகத்தை பார்த்து சொன்னாங்க. நேரம் இருந்தா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு நேரம் இருந்தா வருவேன். இன்னைக்கு சனிக்கிழமை ராத்திரி கூட்டம் உண்டு, நேரம் முடிஞ்சு ஆராதனை முடிச்சு நேரம் இருந்தா நான் வருவேன். ஏன் இதை சொல்றேன்னா, அன்றைக்கு முன்னுரிமை எதற்கு இருந்தது? தேவனுடைய ஆலயத்திற்கும் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துக்கும் இருந்துச்சு. அதனால அவங்க வாழ்க்கை பகுதிகளில் தேவனுடைய கிரியை, ரகசிய செயலை நம்மால உணர முடியுது. ஆமென். இன்னைக்கு நம்ம சும்மாவே பார்க்கலாமே. ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. அப்போ தேவனுடைய ராஜ்யம் தேடப்படுதல் முதலாவது, ஆராதனை முதலாவது, ஜெபம் முதலாவது, பாடல் முதலாவது, ஆலயம் செல்லுதல் முதலாவது, கர்த்தருக்கு கொடுத்தல் முதலாவது. இந்த நிலைமையை முன்னால வச்சப்போ அவங்க வாழ்க்கை பின்னால போகலேன்னு சொல்லலாம். அல்லேலூயா. அருமையான இந்த 2வது நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், ஜெபத்தை விட ஜெபிக்கிறவன் தான் முக்கியம். நேற்று சொன்ன ஜெபத்தை விட ஜெபிக்கிறவன் தான். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. ஜெபம் எவ்வளவு நேரம்? யார் ஜெபிக்கிறார், எவ்வளவு நேரம் ஜெபம் நடக்கு, அதை விட யாரால் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது.
பைபிள் சொல்லுது, வசனத்தை கேளாதவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. தேவனுடைய வசனத்திற்கு தன்னை இணைத்துக் கொள்ளாதவே ஜெபிச்சா என்ன, ஜெபிக்கா வெளியே போனா என்ன? வேதம் வாசிக்கிறவனாய் நேசிக்கிறவனாய் தேவ சித்தம் செய்கிறவனா இருக்கானா அவன் ஜெபத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னா ஆண்டவர் சொல்லுவார், நேரம் வேஸ்ட் பண்ணாதடான்றவர். அப்ப இன்றைக்கு நம்முடைய கற்றுக்கொள்ளுதல் என்ன? நம்ம மனுஷன் சொல்ற, ஆண்டவரே நான் செய்தவைகளை நினைத்தருளும் அப்படின்னு அவர் சொல்லும்போ ஒரே கணத்தில் ஆண்டவர் தன் மனதை மாற்றினார். ஆனால் நான் நினைக்கிறேன், இந்த மனிதனுடைய இவனால் திறக்கப்பட்ட ஆலயம் ஆண்டவருடைய கண்ணுக்கு முன்ன வந்திருக்கு. ஏன்னா எங்க ஐயா காலத்தில் அது இல்லையே, பூட்டிலாம் போட்டிருந்தாங்க. ஆராதனை கிடையாது, இல்ல ஆலயம் கிடையாது. ஆலயம் இருந்துச்சு, பூட்டிட்டானுவேன். ஆராதனை கிடையாது, திறக்கப்படலையே, பூட்டப்பட்டிருந்த ஆலயம். அதான் பைபிள் சொல்லுது. தனக்கு தெரியுது என் குடும்பம் இனி நல்லா இருக்கணும்னா இனி ஆலயம் எப்படி இருக்கக்கூடாது, பூட்டப்பட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்றேன், எவ்வளவு பிஸியா இருக்கட்டுமே, ஜெபத்தை இழந்த ஒரு பணிகள் ஆக, ஆராதனை இல்லாத ஒரு தோத்திர வணிகம் ஆக. எப்பவுமே புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா சிலர் பிஸி பிஸி பிஸின்னு ஓடுறாங்க, தப்பு. பாருங்க, எல்லாமே இருக்கு. கரண்ட் இல்லைன்னா மைக் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்குது, ஆம்பிளிஃபையர் இருக்குது, கீபோர்டு இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாமே இருக்கு, ஆல் செட்டப் அவைலபிள். ஆனால் ஒன்னே ஒன்று தான் இல்லை. என்ன? கரண்ட் இல்லை. எதுக்கு இருக்கேன்னு கேட்க, அதாங்க எது தேவையோ அது அவர்களிடத்தில் இல்லை. தேவ கிருபை இல்லை, தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது, பின்னுமே ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் நான் கொண்ட வாஞ்சையினால் அப்படின்னு தாவீது சொல்லுவார். 1000 நாளை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரகாரங்களில் இருக்கிற ஒரு நாள் 1000 நாட்களை பார்க்கிலும், 1000 நாட்களை பார்க்கிலும், ஆகாமிய மகிழ்ச்சியின் ஸ்தானங்களில் 1000 தினங்களை பார்க்கணும். அப்போ இந்த உலகத்தில் எல்லாவற்றை விட முன்னுரிமை ஆலயம், ஆராதனை, தேவ சமூகம் இவைகளில் இருக்குமானா அது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். எங்கேயோ. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் தானே சொன்னார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் என் நாமத்தை அறிந்திருந்தபடியால், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், அதனால தானே சொன்ன, திறந்த வாசலை உனக்கு வச்சிருக்கேன். பலன் கொஞ்சந்தே, ஆனா தேவனை மறுதலிக்க உன் மனம் இடம் கொடுக்கல, ஆராதியாமல் இருக்க உன் மனம் இடம் கொடுக்கல, ஆலயத்துக்கு போகாமல் இருக்க தன் மனம் இடம் கொடுக்கல. நான் எசேக்கியாவினிடத்திலிருந்து பற்றுக்கொண்ட ஒரு காரியம், வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னுரிமை கொடு, நம்முடைய காரியத்தில் கர்த்தர் இடைபடுவதை பார்க்க முடியும். உன் வாழ்வாதாரத்தில் ஆண்டவர் இடைபடுவதை பார்க்க முடியும். உன் பிள்ளைகளுடைய படிப்பில் ஆண்டவர் இடைபடுவதை பார்க்க முடியும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைபடுவதை பார்க்க முடியும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஆண்டவர் இடைபடுவதை பார்க்க முடியும். அதனால தான் எப்பவுமே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சின்ன பிள்ளைகள் ஒரு சிலர் இருக்கிறீங்க, சண்டே ஸ்கூல் இருக்குல்ல நம்ம சபையில், அதில் கவனம் செலுத்தும். யூத் மீட்டிங், யூத் பிரேயர் எல்லாம் கவனம் செலுத்தும். சகோதரர்கள் இணைந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், ஊழியங்கள் கவனம் செலுத்தும். கர்த்தர் கவனிச்சுட்டே இருப்பார். 2 பேர் பேசுவாங்க, கர்த்தர் கேட்பார். பேசுறதே கேட்பார், செய்கிறத கவனிப்பாரா இல்லையா? கண்டிப்பாக கவனிப்பார். இந்த ஆலயத்தின் மேல் உள்ள ஆர்வம். இப்போ பாருங்களேன், சாயந்தர வேலைக்கு போயிருக்கிறீங்க, உங்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் இருக்கு, நீங்க வேக வேகமா செய்றீங்க. அப்ப பக்கத்தில் நிக்கிறவன் கேட்கிறான், என்ன இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை ஆயத்த ஆராதனை இருக்கு சபையில். அப்ப இந்த ஆராதனைக்கான வேகம் எங்க தெரியுது? வேலை செய்யற இடத்துல தெரியுது. பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் சொல்றான், சரிப்பா, இல்லை ஆராதனை ரொம்ப முக்கியம், நாளைக்கு ஆயத்தம், நாளை ஆராதனைக்கு ஆயத்தம், ஆராதனை ஜெபம் முக்கியம். அப்ப பக்கத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவன், பக்கத்தில் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க
ஆண்டவரை அறிந்தும் உணர்வில்லாதவங்க இருப்பாங்க. அவர்களுக்குள்ள என்ன உணர்வு பாரு, ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான். கற்றுக்கொள்வானா இல்லையா? பரண்டால அரட்டை அடிக்கிறவைய பாரு, எவ்வளவு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். என்னால் ஒருவன் உருவாக்கப்படுறான் இல்ல, என்னால் ஒருவன் கற்றுக்கொள்கிறான் இல்ல. ஆண்டவருடைய நீதி எங்கிருந்து ஆரம்பிக்கும்? ஒன்று கவனி பிரதர், ஒன்று கவனிங்க சொல்றேன். 7 மணிக்கு இங்க ஆராதிக்கும், ஆராதனை ஆரம்பிக்குன்னு வைங்க, 6:30 7 மணியா இருக்கட்டுமே. ஆனா அவங்க இருதயம் 3 மணியிலிருந்தே வேலை செய்யும். ஜெபத்துக்கு போனோம்ல, அதுக்காக வேக வேகமா வேலை செய்வீங்க. தேவனுடைய நீதி எப்படி தெரியுமா? இந்த 7 மணி ஆராதனைக்கு எப்ப வரணும்னு நீ மனசுல நினைச்சு உன் வேலையை துரிதப்படுத்தியோ அப்பமே ஆண்டவர் அட்டெண்டன்ஸ் போட்டுருவார். அதான் ஆண்டவருடைய நீதி. 7 மணிக்கு வரும்பொழுதுதான் பாஸ்டர் அம்மாவுக்கு தெரியும். 7 மணிக்கு நீங்க வர்றதான் பாஸ்டருக்கு தெரியும். 7 மணிக்கு நீங்க வருகிறதா உங்க கூட்டு விசுவாசிக்கு தெரியும். அந்த 7 மணிக்கு வரணும்னா 3 மணிக்கே நீங்க சுமை சுமந்து பிழைக்கிறவர்கள் ஆனால் இவ்வளவு கல்லை எடுக்கணும். அப்ப ஒத்த கல்லை கூடவே, அப்ப நடை குறையும் இல்லை. சாயந்தரம் கூட்டம் இருக்கு, ஒரு ஆராதனை இருக்கு, சீக்கிரமா போலாமா? ஒருவேளை நீங்க யாத்திரை செய்யறீங்க, அந்த யாத்திரைக்காக நீங்க கொஞ்சம் கால்களை துரிதப்படுத்துறீங்க, அதெல்லாம் ஆண்டவர் கவனிப்பா. நடந்து வருகிறவன் இன்னைக்கு ஓடுறான், ஏன்? அடுத்த வண்டியில ஏறினா இருந்து போலாம், ஆனா இந்த வண்டியில ஏறினா நின்று தான் போக முடியும். அந்த நிக்கிற வழிய சகிக்கலான்னு என் பிள்ளை நிக்கிற வண்டியில ஏறினா, ஏன்? சாயந்தரம் ஆராதனை இருக்கு, அட்டெண்டன்ஸ் இப்ப இல்ல, நீ பஸ்ல ஏறும்ப போடுவார், என் பிள்ளை வந்துட்டான் இப்பவே. அவன் உடம்பு தான் அங்க கிடக்கு, மனம் இங்க கிடக்கு, அவன் என்ன இங்க கிடக்கு. தேவ சமூகத்துக்கு மேல ஆண்டவருடைய கவனம் எல்லாம் ரொம்ப வித்தியாசம். ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுது புரியுதா பிரதர்? அதுதான் எசேக்கியாவுடைய வாழ்க்கை. எசேக்கியாவினுடைய வாழ்க்கை அதான். தன்னுடைய எல்லாவரையும் பார்த்து சொன்ன, முதல்ல ஆலயம் இல்ல, வீடு ஒழுகுது, முதல்ல ஆலயம். வேலை ரொம்ப பிஸி, முதல்ல ஆலயம். நீங்க என்ன இப்படி சொல்லுங்க? முதல்ல ஆலயம், தெய்வ சமூகம். அது பாழாய் கிடக்கும் பொழுது நாம் எடுக்கிற எந்த முயற்சியும் ஆசீர்வாதமா இருக்கு. ஆராதனை பாழாய் கிடைக்கும் பொழுது எடுக்கிற எந்த முடிவும் சரியாவாது. தெய்வ சமூகத்திற்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நேரத்திலே முன்னுரிமை ஆண்டவருக்கு, நேரத்தில் முன்னுரிமை ஆண்டவர். நம்முடைய சரீர உழைப்பில் முன்னுரிமை ஆண்டவருக்கு. நம்ம கையில் கிடைக்கிற வருமானங்களில் முன்னுரிமை ஆண்டவருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்தி பாருங்க, வீண் செலவுகளை தவிர்க்கலாம். அவராமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வீண் செலவுகளை தவிர்க்கலாம். வீணாய் போகிற நன்மைகளை தடுக்க ஒரே வழி, நம்முடைய வாழ்க்கையின் முதன்மை கர்த்தருக்காகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையான சபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் வேலை பளுவின் நிமித்தமாகிலும், ஆராதனை காரியங்களில், ஆலயம் செல்லுகின்ற காரியங்களில், ஆலயத்திற்காக நேரம் செலவழிக்கின்ற காரியங்களில் ஏதேனும் பின்னடைவுகள் இருக்குமானால் இன்று ராத்திரி அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆமே. இன்றைக்கு ராத்திரி அதை ஒழுங்குபடுத்தணும். ஆமே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். பிள்ளைகளுக்கு சொல்றேன், எல்லாம் 7 மணிக்கு முன்ன படபடா முடிச்சுட்டு படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சுட்டு அன்னைக்கு கொஞ்சம் நேரமே உட்காந்து ஆராதனைக்கு வந்து, உங்க ஆராதனை சாயந்தரம் நேரங்களில் எப்போ ஐயா? 7 மணி. எப்போ முடிப்பீங்க? 8:30 1.5 மணி நேரம் தான். பாவம், எங்களை மாதிரி உங்களையெல்லாம் அவங்க கஷ்டப்படுத்தலை. 8:30 மணி முடிச்சு போச்சு. அந்த 1.5 மணி நேரம் போக மற்ற வேலை போகும். கர்த்தருடைய கிருபை. ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, முதலாவது தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதற்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. 2, தேவனுடைய சமூகத்தை திறந்து அதற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். அல்லேலூயா. 1 தேவனுடைய சித்தம், 2வது தேவனுடைய ஸ்தானம், கர்த்தர் வெளிப்படுகிற இடம். பைபிள் சொல்லுது, கண்ட இடமெல்லாம் உன் பலிகளை செலுத்தாதபடி எச்சரிக்கையாய். கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடம்.
ஆண்டவர் நம்மை ஜீவனுள்ளவர்களுக்கென்று, நித்தியத்திற்கென்று, மேன்மைக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல உட்கார்ந்து நம் தேவனை ஆராதிப்பதில்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்க. கவனிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தின் கொடுத்ததான முன்னுரிமை, அது ஆண்டவர் அந்த மனிதனுடைய சரீரத்திற்கு அடுத்த காரியத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் கேட்டது என்ன? மரணத்திற்கு ஏதுவான இந்த வியாதியை மாற்றுங்க. அது மட்டும் ஆண்டவர் செய்தார். உன்னுடைய தேசத்திற்கு நான் ஆதரவா? அவருடைய வேலை செய்கிற இடத்துல கூட இந்த ஆசீர்வாதம் வெளிப்படுதா இல்லையா? அதுதான். அதனால தான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஜெபம் அது மாதிரி சொல்லுவையா. 7 மணி ஆராதனைன்னா 6:55 நம்ம முழங்கால் முடங்கிடும். 6:55 ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கும் பொழுது என் முழங்கால் ஆலயத்தில் இருக்கணும். நீங்கள் ஏன் ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது? அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஏன்னா கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் கூப்பிட்ட பிறகு அவர் வரமாட்டார். என் பிள்ளை 6 மணிக்கு கூப்பிடுவான், அதனால 5:55 பெயரணும், அவர் வந்துடுவார். ஏன்னா ஆண்டவர் மோசையை என்ன செய்கிறார்? நீ ஓரேபிலே கன்மலையின் மேல் வா அப்படின்ற அந்த இடத்துல நீங்கள் வேதத்தில் படித்து பார்க்கும் பொழுது நான் அங்கே நிற்பேன் அப்படிம்பார். அந்த இடத்த நீங்கள் படிக்கும் பொழுது அப்படித்தான் இருக்கு. நீ அங்கே ஓரேபுக்கு போ, நான் வருவேன்னு சொல்லலை, நான் அங்கே நிற்பேன்னு தான் சொன்னேன். அப்போ நாம் போவதற்கு முன்னே அல்லது நாம் வருவதற்கு முன்னே எனக்காக வருகிறவர் தான் கர்த்தர். நான் சொல்ல சரிதானாம்மா? அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவை, மோசேயினுடைய தேவை, ஒரு கூட்டாட்சமாக்கலின் தேவை. குடிக்க தண்ணி கிடையாது, பயங்கரமான நெருக்கடியான சூழ்நிலை. நீ வாப்பா, நீ வெயிட் பண்ணு, நான் வருவேன் அப்படின்னு சொல்லல. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை வெயிட் பண்ண வைக்கும். ஆனால் ஆண்டவர் மோசையை வெயிட் பண்ண வைக்கல. நான் சொல்ல புரியணும். அதுதான் பரிசுத்தவான்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற படிப்பினை. இன்னைக்கு நம்ம 7 மணிக்கு ஆராதனை, 7:15, 7:20, 7:30 போகலாம். பாட்டு தானே, பாடல் தானப்பா, ஆராதனை தானே. ஏமா பிரசங்கம் யாருக்கா செய்யப்படுது? பிரசங்கம் யாருக்கா சபையில் நடக்கு? உங்களுக்கு வேண்டிய, ஆண்டவருக்கு வேண்டிய. ஜெபம் யாருக்கா? ஜெபம் யாருக்கு நடக்கு? உங்களுக்கு வேண்டிய, அவருக்கு வேண்டியா? நீங்க ஜெபம் பண்ணாலேன்னு அவர் பொறுத்துன்னு கீழே விழுந்துருவாரான்னு? அவருக்கு உங்களுக்கு வேண்டிதானே காணிக்க? உங்களுக்கா அவருக்கா? கொடுக்கறதுனால என்ன உண்டாகும்? ஏன் கொடுத்த? நீ கொடுப்பா, அப்பத்தானே தர்றாரு. ஏன் கவனிக்க? ஏன் கொடுக்கறதுக்கு பலனே இல்லைன்னா ஏன் கொடுத்தான்? ஏன்னா தேவ சீஷர்கள் கேட்கிறாங்கல்ல, இதெல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்கள் உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர்? அடி மனசுக்குள்ள கிடைக்குமா கிடைக்காதா? இருந்துச்சுல்ல. அப்ப இந்த இடத்துல நீங்க காணிக்க நான் கொடுக்கிறேன், கர்த்தர் எனக்கு நான் செய்கிறேன், ஆண்டவர் எனக்கு. அதுக்கு மேல சரி, இன்னொரு கான்செப்ட்ல பேசுறேன். நீங்க தந்தார்ல, நீங்க கொடுக்குறீங்கல்ல, அவர் தராம ஏதாவது கொடுக்குறீங்களா? அவர் தராத எதையாவது நீங்க கொடுக்குறீங்களா? அவர் தராத எதையும் நீங்க கொடுக்கல. அவர் உனக்கு 1000 தந்தா நீ 10 கொடுக்குற, 100 தந்த இடத்துல 10 தான் கொடுக்குறேன், 90 நம்ம எடுத்துட்டு தான் மீதியை கொடுக்குறோம். அது வேற. அப்ப ஆண்டவர் தராத ஒன்றை நான் என்ன செய்யல, கொடுக்கல. ஜெபம் பண்றேன் எனக்கா, பிரசங்கம் பண்றேன் எனக்கா, ஆனா ஒன்னே ஒன்று தானே நான் ஆண்டவருக்கா பண்றேன், அவரை துதிக்கிறது மட்டும்தானே. சரிதானே? ஆனா அந்த நேரத்தை தானே நீங்க மிஸ் பண்றீங்க. உங்களுக்கு பயனுள்ள எல்லா இடத்தையும் நீங்க கரெக்டா ஆக்கியபை பண்ற, காணிக்க நேரம் வந்துடுறீங்க, பிரசங்க நேரத்தில் வந்துடுறீங்க, ஜெபம் பண்ணும்போது வந்துடுறீங்க. ஆனா ஆராதனை நேரத்தில் தான் லேட்டா. அப்ப இப்ப உங்களுக்கு ஒன்று தோணும், அதை கடைசியில் வச்சான்னு நான் 7:45 வந்துட்டு 8:30 மணிக்கு போயிருப்போம்ல. ஏன்னா முதலாவது தேவனை துதிக்கணும் இல்லம்மா. அப்ப நம்ம வாழ்க்கையில அவருக்குன்னு செய்கிறதா இந்த பாடல்.
அவருக்காக நம்ம செய்கிறதா இந்த துதி, அவருக்காக செய்கிறதா இந்த மகிமைப்படுத்துதல். அது இது உங்களுக்காக அல்ல, நீங்க அவருக்காக பண்றீங்க. நீங்க என்ன செய்றீங்க, அதை மட்டும் கரெக்டாக செய்திருங்க. ஆலயம், ஆராதனை, ஜெபங்கள் இது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஆமென். ஆண்டவர் கைவிட்டாரா இசைக்கியாவை? கைவிடலையே. அந்த குடும்பம் கெட்டு போச்சா? இல்லை. அவன் மனுஷன் கேட்கறதுக்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கத்தரனை செய்தான், கொடுத்தான். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கையை பிடிச்சு, உங்க ஆராதனை வீண் போகாது. ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, ரெண்டாச்சா? இனி மூணாவது படிக்க போறோம். மூன்றாவது படிக்க போகிறோம். இதில் ஒரு வசனத்தை வேணா நான் அதுக்கு தரட்டுமா உங்களுக்கு? சங்கீதம் 26 எடுங்க. சங்கீதம் 26 எடுங்க. அது யாருடைய சங்கீதம் பாருங்க? தாவீது தானே? சரி, இந்த தாவீது என்ன வேலை பார்த்தார்? ஆடுகளை மேய்ச்சார். அப்புறமா ராஜாவா வந்துடுறார், இதுதானே? கிங் ஆஃப் இஸ்ரேல். ரொம்ப பிஸியாக இருந்திருப்பாரா என்ன? சும்மா பேசுங்களேன். ரொம்ப ஃப்ரீயாக இருந்திருப்பாரா, பிஸியாக இருந்திருப்பாரா? அது எப்படி இவ்வளோ கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க? ஏன் 2 ஆடும் ஒரு கண்ணுக்குட்டியும் வச்சிருக்கிற நானே இவ்வளோ பிஸியாக இருக்கேன்? சரியா? ஒரு வீட்டை சமாளிக்கிற நானே இவ்வளோ பிஸியாக இருக்கேன். காலையில் இருந்து 5 மணிக்கு. எத்தனை மணி எந்திரிக்கிறிய? 7 மணி, 8:30. என்ன, நான் ஒரு சாதாரண கடை நடத்துகிறேன், மனைவி பிள்ளைகள், ஒரு சின்ன குடும்பத்திற்கு தலைவராக இருக்கிறேன். எப்போ கேளுங்க, எங்கே இருக்கிறீங்க? நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு நான் சொல்கிறேன். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. அவர் என்ன சொல்றார்? பிஸியாக இருந்திருப்பாரா இல்லையா? கையும் வாயும் பிஸியாக இருந்திருக்கும். என்ன அவர் என்ன சொல்றார் பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் மகிமை தங்குகிற ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். அப்போ அரசனான பின்பும் ஆலயத்தின் மேல் உள்ள விருப்பம் என்ன செய்யல? அதான் அந்த வெற்றி. தாவீதின் வழிகளில் தான் நடந்தான். காரணம் என்ன? இப்ப நமக்கு அதான் நான் சொல்றேன், நமக்கு இவ்வளவு பிஸியா இருக்கு. நான் என்ன சொல்லுவேன், காலையில இருந்து ஆரம்பிக்கிற வேலை, எப்ப பாரு பாஸ் எப்படி ஃப்ரீயா இருக்கீங்களா? இல்லடா பிஸியா தான் இருக்கு. எப்ப கொடுங்க, நம்ம பிஸியா இருக்கோம். நான் பிஸியா இருக்கேன், நீங்க எப்படி? அப்படித்தானே? எப்ப பாருங்க வேலை வேலை வேலை. உண்மை சொல்ற, இவ்வளவு உண்டு தானே ரசம் வைக்கிறதுக்கு. நம்ம ஆட்கள் 7 தடவை வீட்டை சுற்றி சுற்றி வர, கருவேப்பிலை எடுக்கிறதுக்கு பின்னால போற. அப்ப உள்ள போன் அடிக்கு, மறுபடி கருவேப்பிலை எடுக்காம வந்து போனை எடுக்கிறாங்க. அப்புறம் போனை வச்சுட்டு மறுபடியும் கருவேப்பிலைக்கு போறேன், மறுபடியும் போன் அடிக்கும். இப்படி வீட்டை 7 தடவை சுத்திக்கிறேன், கடைசி வரை கருவேப்பிலை இருக்காது. கேட்டா என்ன பிசி, என்ன ரசம் வைக்கிறேன் 7 மணிலேருந்து 11 மணி வரை. உங்களை சொல்லலை, எங்க ஊர்ல. ஆனா நீங்க சிரிக்கிறது பார்த்த ஒரு வெச்ச சிரியா இருக்கு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பிஸியா இருக்கும். ஆனா இந்த மனிதன் என்ன சொல்றார் பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்? உம்முடைய மகிமை தங்குகிற ஸ்தலத்தை நான் என்ன செய்யறேன்? அந்த உயர்வுக்கு அதானையா. அடுத்து பாருங்க, 12ஆம் வசனத்தை வாசிங்க. என் கால்கள் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு சங்கீதம் சொல்லுதில், அதிகாலமே ஆயத்தமாகி நான் தேவ சமூகத்தில் வந்து காத்திருப்பேன். அவ்வளோ அவ்வளோ எவ்வளோ பிஸியாக இருந்தேன். அதாம்மா நம்ம வாழ்க்கையில் வெற்றி. ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, மூன்றாவதாக வாசிங்க பார்க்கலாம். 4வது வசனம் எங்க வரும்? ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்கள் கிழக்கு வீதியிலே கூடி வர செய்தான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்லா, முதலாவது தேவ சித்தத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம். 2, தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம். 3வதாக தேவ ஊழியர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம். ராமே, நான் சொல்ல புரியுதா இல்லையா? 3வது யாரை கூப்பிடுற? ராஜா யாரை கூப்பிடணும்? மந்திரிகளை கூப்பிடணும்.
பிரதானிகளை கூப்பிடணும், யுத்த வீரர்களை கூப்பிடணும், தளபதிகளை கூப்பிடணும். இவர் கொஞ்சம் வித்தியாசமா எல்லா லேவியர்களும் வாங்க, எல்லா ஆச்சாரியர்களும் வாங்க, எல்லா ஊழியக்காரர்களும் வாங்க. அப்ப முக்கியத்துவம் யாருக்கு? எப்பா தேவனுடைய ஆலயத்தை அலங்கரிக்கிறவனை முதல்ல கூப்பிடு. முதல்ல அதை திட்டமிடுவோம். அல்லேலூயா. திட்டமிடுதல் அங்க வருது. முதல்ல ஊழியக்காரங்கிட்ட ஆலோசனை கேட்போம். நாடை எப்படி நடத்தலாம், நம்ம தேசத்தை எப்படி தொடர்ந்து நடத்தலாம்னு ஊழியர்களை கூப்பிடு, நம்ம பேசுவோம். ஆசாரியர்கள் தேவனின் ஸ்தானாதிபதிகள், லேவியர்கள் தேவனிடத்தில் என் ஸ்தானாதிபதிகள். கூப்பிடு. எனக்கு ஆண்டவருக்கும் இடையில ஸ்தானாதிபதிகளா நிக்கிறாங்கல்ல, கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்கிற கொஞ்சம் ஊழியக்காரங்க, அவங்கள கூப்பிடு. தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம தேசத்தை கொண்டு போவோம். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எதற்கு முக்கியத்துவம்? தேவனுடைய சித்தத்திற்கு. இரண்டாவது தேவனுடைய சமூகம் அல்லது ஆலயத்திற்கு. மூன்றாவது தேவ மனிதர்களுக்கு. நம்ம தேசத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன செய்வோம் பாஸ்டர் சொல்லுங்க. நம்ம தேசத்தின் பாதுகாப்புக்கு என்ன செய்யலாம்? அல்ல ஆசாரியர்கள், தேவ ஊழியர்கள் சொல்லுங்க. இப்ப தேவ மனிதர்களின் ஆலோசனை உள்ள வருது. இன்னைக்கு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லார்ட்டையும் ஆலோசனை பண்ணி காரியத்தை ஒழுங்குபடுத்திட்டு, பாஸ்டர் 8ஆம் தேதி 10 மணிக்கு வர முடியுமா முடியாதான்வா. உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல, சில இடங்கள்ல எல்லாம் யார் யார்கிட்ட கேட்கணும் ஒழுங்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு கடைசியில் யார்கிட்ட வருவாங்க? பார்த்துட்டா வருவாங்க. ஆனால் சிலர் அப்படி இல்லை. முதல்ல நம்ம ஆள்கிட்ட போவோம், ஜெபம் பண்ணுவோம், என்ன ஆலோசனை வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு இன்ஜினியரை பார்க்கணுமா, கம்பவுண்டரை பார்க்கணும்னு பிறகு பார்ப்போம். அதான் இவங்க. அதுதான் யாரு? எசேக்கியா. நம்ம தேவ சமூகத்துக்கு போவோம், பாஸ்டர்கிட்ட மேட்ரை சொல்லுவோம். பாஸ்டர் அவனை ஜெபம் பண்ணுங்க, இதில் என்ன செய்யணும்னு நீங்கள் யோசிங்க, முடிவெடுங்க, எனக்கு சொல்லுங்க, நானும் ஜெபிக்கிறேன். அதான் வெற்றி. அந்த ஆலோசனையின்படி நடந்தவங்களுடைய வாழ்க்கை ஒரு கணம் தன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுதில்லை, ஒரு ஜெபம். ஏன்னா இதுவரைக்கும் முதன்மை யாருக்கு அளிக்கப்பட்டிருந்தது? லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் அளிக்கப்பட்டிருந்துச்சு. என் அன்புக்குரியவர்களே, இந்த இரவில் எனக்குரிய படிப்பினை என்ன? நான் என்ன கற்றுக்கொள்ள? என் வாழ்க்கையில தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள் தான் உயர்ந்தவர்களும் முக்கியமானவர்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நம்ம தேவ ஜனங்கள் இங்க எப்படின்னு தெரியல, சில இடங்கள்ல எல்லாம் உலகத்தில் உயர்ந்தவர்களுக்கெல்லாம் நேரத்தை கொடுத்துட்டு கடைசியில் பாஸ்டர்கிட்ட சொல்லலாம், சீக்கிரம் பிரேயர் நடத்துங்க. சில கல்யாண வீடுகளில் நான் பார்த்துருக்கேன். கல்யாண வீடுகளில் விருந்துக்கு முக்கியத்துவம் இருக்கும். சாப்பாடு அடித்து கொளுத்து நடப்பன, ஊர்வன, பரப்பன, நீந்துபவன எல்லாமே இருக்கும். எல்லாம் ஜெக ஜோதியா பாருங்க. கேமரா மேனெல்லாம் குடஞ்சி எடுத்துருவான். குனிஞ்சு போட்டா, நிமிந்து போட்டா, படுத்து போட்டா, குத்த வச்சு LF வடிவில் போட்டாலாம் எடுத்துட்டு 11 மணிக்கு உள்ள வந்து எங்கள்கிட்ட சொல்லுவான், சீக்கிரமாக முடிச்சிருங்க, நாசமாக போயிடுவேன் நீ. இந்த பிரச்சனை ஏது போய் கேட்டாலும் சரி, நாசமாக போயிடுவேன் நீ. இல்லை 8 மணிக்கு கேமரா முன்னாடி நிற்கிற, 10 மணி வரைக்கும் W மாதிரி. அதுக்கு பிறகு காசு கொடுத்து நீ ஆல்பம் வாங்குவியாங்கிறது ரெண்டாவது. 10 வருஷமாகி ஆல்பம் வாங்காத எத்தனை பேர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான். இனி என்னத்துக்கு ஆல்பம் பார்க்கணும்? கழுதை இப்பதான் நானும் அவளை ஒருத்தர் பார்க்கணும், எடுத்தவன் தான் பார்க்கணும். அது வேற, கொடுத்தா தானே வாங்க முடியும். அடவு வச்சு தானே ஆம்பளை பேருக்கு பைசா கொடுத்தது. புரியலையா உனக்கு? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி விட்டுருவோம். ஆனால் இங்கே வந்து சமீபத்தில் ஒரு நாள் ஒரு கல்யாணத்தை நடத்தி போயிருக்கேன். 10:30 மணிக்கு ஆராதனை சொல்லியிருக்கு, பார்த்துக்கிடுங்க. 10:30 மணிக்கு நான் 10:20 போயிட்டேன். 11:40 வந்திருக்கான். யாரு? மாப்பிள்ளை. பொண்ணு வீட்டுக்காரங்க 10:30 வந்துட்டாங்க.
11:40 வந்துட்டு பையனுக்கு அப்பா என்கிட்ட சொல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஆயிட்டு, சீக்கிரம் முடிச்சிடணும். நான் சொன்னேன், கூட்டிட்டு போ, உன்னை இவங்க வேண்டாண்ணா, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். உனக்கு எவ்வளோ இங்கே வர சொன்ன உடனே நீ வார வழியில் தானே போட்டு பிள்ளை வீடு இருந்துச்சு, அந்த ஆளை கூட்டிகிட்டு போய் நீ கூட்டான்னு சொன்ன, உன் பையன் கூட்டிகிட்டு போனேன்னா நீ பெயர வேண்டிய தானே. நான் ஆசைப்படுத்தவனே, நீ என்னத்துக்கு ஊழியக்காரன் முன்னாடி வந்த? உனக்கு உலகம்தான் முக்கியம், போட்டா தான் முக்கியம், சாம்பாரும் சப்போட்டாவும் தான் முக்கியம், தேவ சமூகம் உனக்கு முக்கியமா? டீச்சர் இருப்பாங்க. நான் சொல்லுது உனக்கு புரியுதா பிரதர்? இதை நீங்க சமுதாயத்தில் பார்க்குறீங்களா? அதுக்குன்னு சொல்லி 3 மணி நேரம் எடுக்க மாட்டேன், அது வேற. சிலமை தோங்கனா நிறுத்தலை, அது வேற. அந்த பகுதிக்கு நான் போகல, ஆனால் போகணும். எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கா இல்லையா? ஆனால் ஒன்று, எப்பா உலகத்துக்கு நீ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறா, உலகத்திற்கு அடுத்த காரியத்திற்கு எவ்வளோ முக்கியம். 6 மணி, சமீபத்தில் ஒரு நாள் 10 மணி, சாயந்தரம் 4 மணிக்கு கல்யாணம், சாயங்காலம் 4 மணிக்கு 10 மணிக்கு ஒரு காரில் பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கன்னு கேட்டால் பியூட்டி பார்லர் போகுது. எத்தனை மணிக்கு? 10 மணிக்குனே காலையில் கல்யாணம். எப்போ? சாயந்தரம் 4 மணிக்கு. எல்லாம் ராத்திரி நீ குளிக்கத்தான் போகிற. அந்த கரும்ப மூஞ்சியை தானே இவன் நாளைக்கு பார்க்க போகிறான். டெய்லியுமா பெயிண்ட் அடிப்பா நீ சொல்லப்படுது. ஆனால் 4 மணிக்கு உள்ளே வந்துட்டு நீ பாஸ்டர்ட்ட என்ன சொல்கிற? 1/2 hour எடுத்துக்கிடுங்க, எல்லாரும் சாப்பிட நிற்கிறாங்க. யோசிங்க. இப்போ நான் தெரியாமல் கேட்குறேன், இன்னைக்கு ஆண்டவர் புறந்தள்ளப்படுகிறாரா? ஆண்டவருடைய பிள்ளைகள் புறந்தள்ளப்படுகிறார்களா? தேவனுடைய சமூகம் புறந்தள்ளப்படுகிறதா? ஜெபம் புறந்தள்ளப்படுகிறதா? ஃபர்ஸ்ட் என் பிள்ளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தைகள் அந்த திருமணத்தில் வெளிப்படுத்தப்படட்டுமே. ஆண்டவர் இந்த திருமணத்தில் என் பிள்ளைகளோடு பேசட்டுமே. 2 நிமிஷம் கூட பேசினா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமே. சீக்கிரம் முடிக்க முடியுமானாலே அப்படிதான் சொல்றான். நான் இது ஏன் கேட்குறேன், இப்போ கல்யாணத்துக்கும் பிரசங்கத்துக்கு கூப்பிடுதானு இல்லை, அதனால தான் பேசுகிறேன். இன்னைக்கு லைவ்ல நிறைய பேர் கேட்குறான், இனி கூப்பிட்றவன் என்கிட்ட சொல்ல மாட்டான். எனக்கு 2 ஆதாயம் ஓடிட்டு இருக்கு. அல்ல பொதுவாகவே எனக்கு வாய்க்கு வாசி தெரியாது. அவன் சொன்னான்னா மைக்கில் பழிச்சு நிச்சயத்திருவேன், சொல்லி விட்டுருவேன், அது வேற. ஆனால் நல்லா கவனிங்க, தேவனுடைய சித்தத்திற்கு முக்கியத்துவம், அப்படித்தானே? 2வது தேவ சமூகம், ஆலயத்திற்கு முக்கியத்துவம். 3வது யாரு? தேவனுடைய ஊழியர்களுக்கு முக்கியத்துவம். நம்ம வாழ்க்கையில் எது செய்தாலுங்க நமக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் நிற்கிறாங்க இல்லை, அவர்களிடத்தில் முன்னுரிமை கொடுத்து அவர்களிடத்தில் கேட்டு செய்ய பழகணும்ப்பா. ஆமே. வயசு பெருசோ சின்னது, அனுபவம் இருக்கோ இல்லையோ, அவங்க ரொம்ப திறமையானவர்களோ இல்லையோ, அதல்ல. ஏன்னா நாளைக்கு ஆராதனை, யார் பிரசங்கம் பண்ண போகிறா? பிரசங்கம் எடுத்துட்டீங்களா? இனிதான் எடுக்கணுமா? எடுத்தாச்சு. எடுக்க போய் உட்கார்ந்தப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, அதானே என் ஜனங்களுக்கு தேவையான வார்த்தையை எனக்கு உனக்கு அதானே அவன் கேட்டிருக்கான். அதானே அவன் கர்த்தரிடத்தில் கேட்ட வார்த்தை யாருக்காக? ஆமே, உங்களுக்காக தேவ சமூகத்தில். அப்பா என் பிள்ளைகள் நாளைக்கு வருவாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அந்த வார்த்தையை கொடுங்க. அப்போ என் பிள்ளைகள் வருவாங்க, வேதனையோடு வருவாங்க, கண்ணீரோடு வருவாங்க, பிரச்சனையோடு வருவாங்க. என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். அப்ப எனக்காக திறப்பிலே, எனக்காக தேவ சமூகத்திலே திறப்பிலே நிற்கிற தேவனுடைய மனிதனை மறந்து நான் எது செய்தாலும் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. வராமேன்னு சொல்லுங்க. நான் சொல்லுது புரியுதாம்மா? அந்த இடத்துல எசேக்கியா அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்தார். தேவனுடைய சித்தத்திற்கு முதலிடம், தேவனுடைய ஆலயத்திற்கு 2வது இடம், 3 தேவனுடைய ஊழியர்களுக்கு 3வது இடம். எது முக்கியத்துவம்? அல்லேலூயா. அடுத்து நம்ம அந்த மனிதர் என்ன சொல்றார்? கரெக்டாக 8:20 ஆச்சு. உங்களை இன்னைக்கு 8:40க்கு அனுப்பிடுவேன். நீங்கள் 6:30க்கு உட்காந்துட்டியல்ல, சரி என்ன சீக்கிரம் அனுப்புகிறேன்னு போறீங்களா இல்லையா? இதுக்கு பேசாம ஒரு எல்லா கல்லுகிட்ட கேட்டுட்டு போயிரு. உங்களை எப்போ 8:45 அனுப்பிடுட்டா? போலியா நீங்க? நாளைக்கு அப்படியே இந்த டண்டவர் அடிச்சிடலாம் நினச்சிட்டீங்களா? எப்போ விட 8:45 விடட்டா?
ஆச்சா, நேற்றுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ரொம்ப லேட் ஆகிட்டோம் நேற்றுக்கு. எப்போ போனிய? இல்லை 9 மணின்னா என் பிரசங்க ஆரம்பிக்கிற நேரமாக்கு. நான் நேற்றையும் முடிச்சிருக்கேன். சரி பரவாயில்ல, சீக்கிரம் விடுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. இப்போ என்னாச்சு? 1 தேவ சித்தம், 2 தேவனுடைய ஆலயம், 3 தேவ மனிதர்கள் அல்லது தேவ ஊழியர்கள். 4வது எதை பார்ப்போம்? அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்? 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், இப்பொழுது நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். 2வது ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள். அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே கொண்டு போன்ட்டார். ஆமென். பயங்கரமான வார்த்தை. 3வது எதற்கு முன்னுரிமை கொடுத்தார்? பரிசுத்தத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார். ஆமென். அதனால தானே அந்த மனுஷன் சுவர்புறமாய் திரும்பி என்னை நினைத்தருளும். அடுத்த நிமிஷம் கத்த சொன்னார், ரைட், 15 வருஷம் எக்ஸ்டன், அவ்வளோதான். என்னை நினைத்தருளும், இன்னொரு வார்த்தையே இல்லை. எனக்கு உதவி செய்யும். அந்த வார்த்தை என்ன சொல்லுது? இன்னும் நான் வாழ விரும்புகிறேன்ப்பா, இன்னும் இந்த தேசத்தில் உமக்கா வாழ விரும்புகிறேன். உரிமையோட கர்த்தர் 15 ஆண்டுகளை கொடுத்தார். அதான் நான் சொல்றேன், இது யாருக்கு செய்யப்பட்டுச்சு? தேவ சித்தத்தை நேசிக்காத ஒரு மனிதனுக்கு அல்ல, தேவனுடைய ஆலயத்தை விரும்பாத ஒருவனுக்கு அல்ல, தேவ மனிதர்களை மதிக்காத ஒருவனுக்கும் அல்ல, பரிசுத்தமாய் வாழ தீர்மானிக்காத ஒரு மனிதனுக்கு அல்ல சொல்றார். ஆனா நல்ல மனிதனுங்க. ராமேன்னு சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட்ல நான் இதை மாதிரி சொல்லுவேன். அவருக்கு வாழ்க்கையில் இந்த இடத்துல கவனிக்கும் பொழுது, முதல்ல நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிய. யார்கிட்ட சொன்ன? லேவியரோடு, ஆசாரியர்களோடு, லேவியரோடு சொல்ற, உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. அப்ப தனி நபர் பரிசுத்த வாழ்க்கைக்கு அவர் என்ன செய்தார்? முக்கியத்துவம் கொடுத்தார். 2வது எதை பரிசுத்தம் பண்ணி? தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்கு? இப்ப பரிசுத்தமான இடத்துல அசுத்தம் உட்கார்ந்து இருக்குதுயா. அப்படித்தானே இந்த வார்த்தை சொல்லுது. அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போகின்றார். அப்ப பரிசுத்த ஸ்தலம் இப்ப எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கு. அப்ப அவர் விரும்பின காரியம், என்னுடைய ஊழியர்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். 2, என்னுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் அசுத்தமானது இருக்கக்கூடாது. அப்ப எந்த குடும்பம் பரிசுத்த ஜீவியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குமோ, எந்த ஒரு சபை பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குமோ, எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கை தீர்க்கமாய், சுகமாய், மகிழ்ச்சிக்கு அடுத்ததாய் தெய்வம் அவனுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு முறை ஆண்டவர் என்னை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, ஜனங்கள் விடுவிக்கப்பட எனக்குள் எழும்பிய ஒரு கேள்வி என்பேன். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட சுகமாக போராடுறியே, சரி, எதற்காக இவன் சுகமாக்கப்படணும்? பயங்கரமான கேள்வி. இந்த சகோதரன் சுகவீனமா இருக்கா, பாவம் நல்லா தான் இருக்கான், சும்மா சொல்லு. ஆண்டவரே இவனை சுகமாக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ சுகமாக்கணுமா? ஆமா, இவனை சுகமாக்கும், போராடுறேன். அப்ப ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிட்டு என்ன செய்யறார்? சுகமாயிட்டார். என்னுடைய 25 வருஷம் ஆச்சு நான் சபை ஊழியத்தை ஆரம்பித்து. நான் அநேகருக்காக திறப்பிலே நின்று மரித்து போவார்கள் என்று சொன்ன மனிதர்களை மறுபடியும் மறுஜீவனுக்கு போராடி இருக்கேன். 5 வருஷம்னா 5 வருஷம், 10 வருஷம்னா 10 வருஷம், 3 வருஷம் கொடுங்கன்னா 3 வருஷம், இப்படி லைஃப் எக்ஸ்டென்ஷன் நிறைய நடந்திருக்கு. ஆனா சிலர் மரணத்தின் போராட்டத்திலிருந்து வெளியே வந்து அதுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை கவனிச்சா
நானே நினைச்சிருக்கேன் ஒருத்தனை எல்லாம், இதுக்கு அன்னைக்கு இவன் செத்து இருக்கலாம். சொல்லு, நீங்க புரியணும், நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் சொல்றேன், எத்தனையோ முறை அவனை மரணத்திலிருந்து உயிர் கொடுத்து காப்பாற்றி அவனை கொண்டு வந்த பிறகு அவர்களில் சிலரால் ஆண்டவர் சந்தோஷப்பட்டதை விட துக்கப்பட்டது அதிகமா இருந்ததை நான் பார்த்தேன். அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி, ஏதாகிலும் தவறு செய்கிறேனோ? அப்ப தேவ சமூகத்தை நாடிய பொழுது கர்த்தர் என்கிட்ட எனக்குள் எழுப்பின ஒரு கேள்வி, இவன் ஏன் சுகமாகணும்? அப்போ இவனை சுகமாக்கும். நான் கேட்கிறேன், ஏன்? பாவம், ரொம்ப சின்ன குழந்தைகள் இருக்காக இவனை சுகமாக்கும். நியாயமா? ஆண்டவரே இவரை சுகமாக்கும். தகப்பனே இந்த குடும்பத்திற்கு உதவி செய்யும், ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் கேட்கிற கேள்வி, இவன் ஏன் சுகமாகணும்? இவனுக்கு ஏன் அற்புதம் செய்யணும்? இவனால் கர்த்தர் மகிமைப்படுவாரா? தெரியல. நீங்க நல்லா கவனிக்கணும், ஒரு காரணம் இருக்கணும், காரணம் இருக்கணும். இப்ப நான் உரிமையோடு ஆண்டவர்கிட்ட வரேன், ஆண்டவரே எனக்கு இதை அற்புதம் செய்கிறேன். எதுக்கு? என்ன ஆசீர்வதியும், எதுக்குன்னு? ஒன்றும் இல்லாத நேரத்தில் எந்த திருட்டு பயமும் இல்லை, கதவை முன்னாடி பின்னாடி திறந்து போட்டேன். இப்போ கொஞ்சம் 1/2 கிலோ கொஞ்சம் காய்ச்சி பணம் வந்துருச்சு. நிம்மதியாமல் கதவை போட்டாமல் உன்னால இருக்க முடியுதா? அப்போ ஆசீர்வாதம் வந்ததுனால உனக்கு பயம்தானே கூடி இருக்கு. நான் சொல்ல புரியலையோ? காத்துல எல்லாம் ஒன்றும் இல்லாமல் கவரிங் போட்ட காலத்தில் எந்த ராத்திரியும் நடந்திய. இப்போ கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போய் பையன் அங்கே இங்கே போய் எடுத்து சமாளித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காற்றுல கழுத்தில் ஆயிட்டு இப்போ இருட்டில் நடக்க மாட்டேங்கிறியா? ஆசீர்வாதம் வர வர உன்னுடைய உரிமை போகுதா இல்லையா? உன் தைரியம் போகுதா இல்லையா? ஒரு நாள் ராத்திரி நான் ரோட்டில் வந்துட்டு இருக்கேன், 2 பிள்ளைன்னா அம்மா சகோதரிமார், ஒரு என்ன சொல்லுது, ஒரு 40 வயசு 35 வயசு 38 வயசு மாதிரி உள்ள சகோதரிமா. இப்போ கோயிலில் முக்காடு போடாதவர்களுக்கு ரோட்டில் முக்காடு போட்டு நடந்தாங்க. அப்போ நான் காரை கொண்டு பக்கத்தில் நிறுத்திட்டு லைட்டை கேட்டு, எல்லாம் என்ன எங்கே போறீங்க? உடனே யாரு பயந்தா. அப்போ லைட்டை போட்டு, எல்லாம் நான் தாம்ல, எங்கே போறியா? பாஸ்டரா, பிள்ளைகள் டியூஷனுக்கு போகுது பார்த்து. இல்லைன்னா தலைவலியாக முக்காடு போட்டிருக்கேளே, எதுக்குன்னு? கோயிலில் போடாத கழுதை ரோட்டில் போடுதுன்னு கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்ல, கொஞ்சம் கிடக்குல்ல பாருங்க. அப்போ ஆசீர்வாதம், உனக்கு ஆசீர்வாதம் பயத்தை தானே கூட்டி இருக்கு. நிம்மதியா போறியா? நிம்மதியா உன்னால தூங்க முடியுதா? அப்போ ஆண்டா நீ ஆசீர்வதின்னு சொல்லுதியடா, இருக்கிற பயம் கூடவா? எதுக்கு ஆச்சரியக்கப்படணும்? வராமே அம்மா, நான் சும்மா இது என்னுடைய பகுதி அல்ல, நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீ ஆண்டவர்கிட்ட போய் ஒரு காரியம் கேட்குறாள்ல, இதே கேள்வி அவர் கேட்டா, ஆண்டவரே என் பிள்ளை படிக்க வைங்க, எதற்காக அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை கொடு, இருக்கட்டும். எதற்காக அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஆண்டவரே என்னை சுகமாக்கும். இன்னைக்கு அநேக கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை வாங்கி உலகத்திற்கு அடுத்த வாழ்க்கை தானம்மா வாழ்க்கை. சொல்லுது சரியா தப்பா? நன்மை வாங்குவது தேவ சமூகத்தில், மகிமை யாருக்கு? அது பயன்படுத்தப்படுவது யாருக்கு? பாருங்க, ஒரு கார் ஆண்டவர் கொடுக்கிற, ஆராதனைக்கு வரும்பர் புதுசா ஆலயத்துக்கு வருகிற 2 பேரை கூட்டி கொண்டு வந்து ஆலய வளாகத்தில் இறக்கி விட்டு ஆண்டவர் பார்ப்பார். என் பிள்ளைக்கு ஒரு வண்டி கொடுத்தேன், ஆத்துமாக்கள் 2 பேரை கூட்டிட்டு வந்து கொண்டு போறதுக்கு என் பிள்ளை பயன்படுத்துறான், அப்ப அவனுக்கு இன்னொன்னு கொடுக்கலாம்னு அவர் நினைப்பார். இப்ப போனா வழியில மத்தவ போவா, ஏத்த வேண்டியது இருக்கும்னு சொல்லி 10 நிமிஷம் பிந்தி வாரியே, உனக்கு இருக்க கியர் பாக்ஸை புட்டுங்காம என்ன செய்வாங்க? சொல்லுங்க, நான் சொல்லி ஜெபம் பண்ணி தானே வாங்கினீங்க. அது ஆண்டவருக்கு எதற்கு பிரயோஜனப்படுகிறது? அதான் சொல்றேன். எதற்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவது? எதற்கு? நான் சொல்றேன், இந்த மனிதனை கர்த்தர் அரசனாக்குனதில் அவர் சந்தோஷப்பட்டிருப்பார்.
என் பிள்ளைக்கு இந்த மேன்மையை கொடுத்தேன் பாத்தியா, என் சித்தம் செய்தான், இன்னும் என் பிள்ளையை உயர்த்துவேன். என் பிள்ளைக்கு இந்த ராஜ பதவியை கொடுத்தேன் பாத்தியா, இத்தனை வருஷமா போட்டு ஆலயத்தை என் பிள்ளை திறந்தான் பாத்தியா, என் பிள்ளைய இன்னும் அவனுக்கு ஆயுசு கொடுத்தாலும் என் பிள்ளை நல்லதான் செய்வேன். அதுதான் அந்த சந்தோஷம் தான். என் பிள்ளை உரிமையோட கேட்குற, ஆண்டவரே எனக்கு இந்த நன்மையை கொடுங்க. என் பிள்ளைக்கு 10 ரூபா கொடுத்தேன்னா ஏதோ ஒரு ஊழியத்துக்கு அவனால் பிரயோஜனம் உண்டாகும். என் பிள்ளைய மட்டும் ஒரு வீடு அவளுக்கு கொடுத்தேன்னா அவள் வீட்டில் 2 பேர் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. என் பிள்ளைக்கு கொடு, என் பிள்ளைக்கு கொடு. என் பிள்ளைக்கு ஒரு வாகனத்தை கொடுத்தா கிராம ஊழியங்களோ, ஒரு வீடு சந்திக்கவோ, ஒரு ஊழியங்களுக்கோ, அல்லது ஆராதனை ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கு, காரில் போய் விடுவோம். ஆராதனை முடிச்சுட்டு 2 பேரை என்ன செய்யலாம், கொண்டு விடலாம். ஒரு 2 ஆத்மாவுக்கு இந்த நன்மை பயன்படுமே. என் பிள்ளைக்கு கொடுடா, அவன் என் ஊழியத்தை கட்டும். ஆண்டவருக்கு எசேக்கியா மேல நம்பிக்கை இருந்துச்சுல்ல. 15 வருஷம் கூட்டி கொடுத்தாலும் என் பிள்ளைக்கு பயனுள்ளதாக தான் இருக்கு, ஆலயத்துக்கு பிரயோஜனமாக தான் இருக்கு, குடும்பத்துக்கு பிரயோஜனமாக தான் இருக்கு. அப்போ அதுதான் சொல்றேன். இப்போ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? பரிசுத்த ஸ்தலத்திற்கு, பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிங்க. அவன் தேவ மனிதனாகிய எசேக்கியாவிற்கு இருந்த ஒரு அறிவு, தனிநபர் வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்திற்கு அடுத்த காரியங்களில் ஜீவித பரிசுத்தம் உண்டாகவில்லை என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் தனது வாழ்வில் வெளிப்படாது என்பதை அறிந்திருந்தார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. இப்ப முதல்ல வந்தவுடனே பரிசுத்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்னா அவருக்கு தெரியும், ஆண்டவர் பிரியப்படணும்னா காணிக்கையில் அல்ல, என்னுடைய வஸ்திரத்தில் அல்ல, முதல்ல ஜீவித பரிசுத்தத்தில். சொல்றது புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அவர் சொன்னார், ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும், தேவனை ஆராதரிக்கிற தேவ பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும். அதை முக்கியப்படுத்தினார். தனிநபர் வாழ்வின் பரிசுத்தத்திற்கும் தேவனுடைய ஆலயத்தின் பரிசுத்தத்திற்கும் அவன் முக்கியம் கொடுத்து. அப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டரையா பைபிள் என்ன சொல்லுது? லேவியர்கள் பரிசுத்தமா இருக்கணும், சரிதானே? ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். விசுவாசிகளை ஒன்னும் சொல்லல. மறுபடியும் அந்த வசனத்தை படி, அவர்களை நோக்கி கேளுங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு. யாரு? லேவியர்கள். யாரு? ஊழியர் செய்யறவன். அடுத்து ரெண்டாவது எதை பரிசுத்தம் பண்ணணும்? முதல்ல யார் பரிசுத்தமா இருக்கணும்? பாஸ்டர். ரெண்டாவது ஆலயம். அடுத்து சரி, அவ்வளவு விசுவாசிங்க. சிலருக்கெல்லாம் புன்சிரிப்பு வந்துருச்சு. நம்ம தப்பிக்கிட்டா யோசிக்கணுமா இல்லையா? எதெல்லாம் பரிசுத்தமா? ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும், ஆலயத்தில் ஊழியர் செய்கிற ஊழியக்காரன் பரிசுத்தமா இருக்கணும். உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து சொன்னாரா? இல்லையே. அப்ப இந்த விஷயத்துல விசுவாசிகள் என்ன செய்தாச்சு? ஆனா ஒன்னு சொல்றேன், நம்ம இப்ப எந்த காலத்தில் இருக்கோம்? பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயா புதிய ஏற்பாட்டின் காலம்? நம்ம இப்ப கஷ்ட காலத்துல தான் இருக்கோம். அது வேற, நம்ம அங்கே போகல, அதை விட்டுருவோம். வீணா ஏன் சாப்பாட்டில் வேண்டாமா இல்லையா? கிடைக்கிற 40 கிலோ ஏன் நஷ்டப்படுத்துவோம்னே ரேஷனை சொன்னேன்க்கா, ஒரு மாதிரி பார்க்குறிய, அது வேணா விட்டுருவோம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த இடத்துல நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்து பிள்ளைகள், இது பழைய ஏற்பாட்டின் காலத்து பழைய. பழைய ஏற்பாட்டு மக்களை குறித்து ஒன்றும் சொல்லப்படவில்லைன்னு விட்டுருங்க. ஆனால் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒன்று தேவனுடைய சமூகத்தை அலங்கரிக்கிற லேவியர், 2 ஆலயம் சுத்தமா இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் யார் ஆலயம்? கொஞ்சம் போமா, சிக்கிட்டம்யா. வாங்க கொரிந்திய நிருபத்துக்கு வாங்க. உங்களை ஒன்றும் சொல்லலேன்னு நீங்க நினைக்கவே கூடாது. அக்கா நினைக்காத அக்கா. 3ஆம் அதிகாரம் எடுங்க, 3ஆம் அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்
16, 17 வசனங்களை வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும். நீ காலையில் அபிஷேகம் பெறணும்னு சோமனம்ல, நம்மள அபிஷேகம் பெறணும்னு உற்சாகப்பட்டோம் இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியை எப்போ நம்ம பெற்றுட்டோமோ நம்ம விசுவாசிகளை எண்ணப்படலை. நம்ம இப்போ யாராக எண்ணப்படுகிறோம்? தேவனுடைய ஆலயமாக எண்ணப்படுகிறோம். பக்கத்தில் இருக்கிற நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்களா? பக்கத்தில் இப்போ தான் நல்ல வேலை ஆண்டவர் எனக்கு தரலை, தந்திருந்தா நான் கோயிலாக இருப்பேன், ஆலயமாக இருப்பேன்ல. நான் விசுவாசியாக தான் இருக்கேன். அப்போ அபிஷேகம் எனக்கு கேட்கல. என்ன முடிவு? நீங்கள் தான் எடுக்கணும்க்கா, எனக்கு தெரியாது, நான் சொல்லி பார்க்குறேன். அப்போது அங்கே சொல்லுகிறார், லேவியன் என்ன செய்யணும்? பரிசுத்தமாகணும். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாகணும். ஜனங்களை குறித்து ஒன்றும் என்ன செய்யலை, சொல்லப்படலை. அப்போ ஜனங்கள் எப்படி இருக்கலாமா அப்படின்னு யோசிக்காத. ஏன்னா புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் கைகளினால் கட்டப்பட்டு ஆலயங்களில் வாசமாயிராமல் ஆண்டவர் எங்கு வாசம் பண்ணுகிறாராம்? நம்மில் வாசம் பண்ணுகிறாராமே. அதான் 16ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய். 17ஆம் வசனத்தை கவனிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அடுத்து தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த. ஆமென். அம்மாவுக்கு ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க. தேங்க்யூம்மா, உங்கள் உற்சாகத்தை நான் பாராட்டுறேன். இந்த வயசில் இருப்பமோ தெரியல, இப்பமே தள்ளுது. வராமே வாழ்த்துக்கள். முன்ன பாருங்க எவ்வளோ உற்சாகம். நீங்கள்லாம் பைபிளே படிக்கலை, நான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் வயசான பிறவா படிப்பிய நீங்கள். சரி விடு. அப்போ கவனிங்க, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ ஆலயத்தை பார்த்து சொல்றார், ஆலயத்துக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் வெளியே எடுத்துரு. வராமே அப்படித்தானே சொல்றார். பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அசுத்தங்களை வெளியே எடுத்து விடு. எதுக்குயா? என் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கின்ற அசுத்தங்கள் இருக்கிறது வரையிலும் அவர்களில் வாக்குத்தத்தம் வெளிப்பட முடியாது. பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அசுத்தங்கள் இருக்கிறது வரையிலும் அவர்களில் அற்புதம் வெளிப்பட முடியாது. வெளியே கொண்டு வான்ட்டார். அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு ராத்திரி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்கணும், நான் தாயா அந்த ஆலயம், என்னை ஒன்று கூட பரிசுத்தப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்கு வருகிற நான் தான், ரட்சிக்கப்பட்ட நான் தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் தான், திருவிருந்தில் பங்கு கொண்ட நான் தான், ஞானஸ்நானம் பெற்ற நான் தான் அந்த ஆலயம். ஆனால் இந்த ஆலயம் இப்போ எப்படி இருக்கு? திறக்கப்பட்டு இருக்க வேண்டியது பூட்டப்பட்டு இருக்கு, சுத்தமாக இருக்க வேண்டியது அசுத்தமாக இருக்கு. அதனால தான் கர்த்தர் சொன்னார், பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அசுத்தமானதை எடுத்துரு வெளியே. அல்லேலூயா. எதுக்கு? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் எடுங்க. 19ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் சரீரமானது தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும். ஆமென். இல்ல தெளிவா இருக்குல்ல சனா? தெளிவா இருக்குல்ல? அப்ப பக்கத்துல கைப்பிடி சொல், நீங்க உங்களுடையவர்கள் அல்ல. சொல்லுங்க, நீங்கள் உங்களுடையவர்கள். எப்படி? 20ஆம் வசனம் என்ன சொல்லுது? 20ஆம் வசனம் என்ன சொல்லுது? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், தேவனுக்கு உடையவர்களாகிய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. பைபிள் சொல்லுது, விலை கொடுத்து வாங்கிவிட்டார். அவ்வளவுதான், காசு கொடுத்து வாங்கிட்டார். உண்மையாவா?
கிரயம் செலுத்தி வாங்கப்பட்டவர்கள். ஆண்டவர் நமக்காய் கொடுத்த கிரயம் என்ன? அவருடைய ரத்தம். ரத்தமா ஜீவனா? ரத்தமா ஜீவனா? ரத்தம் கொடுத்து வாங்கினாரா? தன் ரத்தத்தை கொடுத்து வாங்கினாரா? ஜீவனை கொடுத்து வாங்கினாரா? ரெண்டுண்டே. மனிதனின் ஜீவன் அவனுடைய ரத்தத்திற்குள் அடங்கி இருக்கிறது. ரத்தம் பயிற்சின்னா ஜீவன் பயிற்சி. பைபிள் சொல்லுது மனிதனின் ஜீவன் ரத்தத்திற்குள் அடங்கி இருக்கிறது. அவர் ஜீவனை கொடுத்தார்னு சொன்னாலும் சரி, ரத்தத்தை கொடுத்து வாங்கினாலும் சரி, நான் கிரயம் செலுத்தி வாங்கப்பட்டவன். நான் என்னுடையவன் அல்ல. நான் எப்பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேனோ அந்த நிமிஷம் முதல் நான் என்னுடையவன் அல்ல. எப்பொழுது தேவனுடைய ஆவியினால் நான் நிரப்பப்பட்டேனோ அந்த நிமிஷம் முதல் நான் என்னுடையவன் அல்ல. நான் தேவனுக்கு ஆலயமாய் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென். இன்னொரு வசனம் கூட வேற எடுக்கிறீங்களா? இன்னொரு வசனம் கூட எடுக்கிறீங்களா? எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. வாரே 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவோ கடைசியில் பாதியிலிருந்து வாசிக்கிறேன். நம்பிக்கையில் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாராம்? பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஒரு ஆமென். அல்லேலூயா. இந்த கடைசி காலங்களில் இந்த மாதிரி பரிசுத்தத்திற்கு அடுத்த காரியங்களுக்கு அதிக கவனம் செலுத்தப்படுதல் என்பது இன்னைக்கு ரொம்ப சாதாரணமான ஒன்றாய் மாறிக்கொண்டு இருக்கிறது கிறிஸ்தவ உலகத்தில். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம், தேவ மனுஷனாகிய எசேக்கியா நமக்கு ஒரு நல்ல படிப்பினை. முதலாவது முக்கியத்துவம் எதற்கு? தேவ சித்தம். இரண்டாவது படிப்பினை தேவனுடைய ஆலயம். சொல்லுங்களேன். மூன்றாவது முக்கியத்துவம் லேவியர்களும் அல்லது தேவ ஊழியர்கள். ஓகே. நாலாவதாக பரிசுத்தம், தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிற. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அவர் நினைச்சுக்கிடுங்க, உடனே மறுபதிலே சொல்லலையே, உனக்கு ஆயுச நாளுக்குள்ள கூட்டுறேன். இப்போ நம்ம இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணுமா? பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22 ஆண்டவர் சொன்னார்ல, அநியாயம் செய்கிறவன், அடுத்து அசுத்தமாய் இருக்கிறவன், அடுத்து நீதி உள்ளவன், அடுத்து. அப்ப யாராவது பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்பட்டா அவனுக்கு பார்த்து சொல்லு, இன்னும் பரிசுத்தமா, இன்னும் உன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடு. ஏன்? உன் வாழ்க்கையில கர்த்தருடைய சில வாக்குத்தத்தம் வெளிப்பட வேண்டியது இருக்கு. ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டிய சில அற்புதங்கள் இருக்கு. தாமதித்துக் கொண்டிருக்கிற சில வாக்குத்தத்தம், வெளிப்பட வேண்டிய சில அற்புதங்கள். அதனால இன்னும் உன்னை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடு. அல்லேலூயா. நமக்கு தெரிந்த இன்னொரு வசனத்தை உங்களுக்கு, ஆமென், 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர் நமக்கு தெரிஞ்ச பகுதி தான். ஜஸ்ட் ரிமைண்ட், அவ்வளவுதான், ஞாபகப்படுத்துறேன். சரி, எடுத்துட்டீங்களாங்க? அதனுடைய 14ஆம் வசனம் முதல் வாசிங்க. 13ல சொல்லுவார். ஓ, நான் அதிகாரம் சொல்லலையோ, 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 250ஆம் பக்கம். 250 என்ன கவனிங்க. கடைசியில் 13ல நான் சொல்றேங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தை ரொம்ப கரெக்டா இருக்கும். எப்படி? பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன்.
எல்லாம் சேர்ந்து படிங்க. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்தவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு, அடுத்த வார்த்தை, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய, அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அடுத்த வார்த்தை என்ன? ஆனபடியால். ஒரு நிமிஷம், இந்த ஆனபடியால்ங்கிற வார்த்தை ஏன் வந்துச்சு? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் ஆனபடியால். நீ சாதாரண மனுஷனா இருந்தா பரவாயில்ல, எந்த ஆலயம் நடந்து விட்டுருக்கலாம். நீ ஒரு சாதாரண உலக மனுஷனா இருந்தா நீ கோயிலுக்கு வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, யாரும் கேட்க மாட்டாங்க. எப்பா நீ உன் காட்சி, உன் பீடி, உன் சுண்டு, உன் உதடு என்ன எவனும் கேட்க மாட்டான். அப்படி தானே? உன் உதடு, உன் கை, உன் காட்சி. நீ சிகரெட்டு குடிச்சான பெரிய விறகட்டை எடுத்து உறிஞ்சான இப்படி இல்லையா? இல்லை ஒன்று இந்த கம்பப்படி எதுக்கு இல்லை, நீ என்ன வேணும் கேட்க மாட்டேன். ஆனால் நீ யாரியா? என் வச்சனத்தை கேட்குற நீ யாரியா? நீ தேவனுடைய ஆலயம் இல்ல. இல்லாம இருந்தா உன்னை பார்த்து ஏன் கூட்டத்துக்கு வரல நான் என்ன செய்திருக்க மாட்டேன், கேட்டிருக்க மாட்டேன். ஏன் இதை பண்ண நான் கேட்டிருக்க மாட்டேன். நீ இதை பண்ணலன்னு நான் கேட்டிருக்க மாட்டேன். நீ ஏன் நேரமா வரலன்னு நான் சொல்லி இருக்க மாட்டேன். நீ ஏன் தாமதமா வந்தான்னு நான் கேட்டிருக்க மாட்டேன். ஆனா பைபிள் சொல்லுது நான் கேட்கணும். ஏன் தெரியுமா? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் ஆனபடியினால். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அசுத்தமானதை. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 அசுத்தம். ஒன்று பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எடுத்து போட வேண்டிய பரிசுத்தம் உண்டு. இங்க சொல்லப்படும் நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து போய், ஒன்று எடுத்து போட வேண்டிய அசுத்தம், 2 பிரிந்து போக வேண்டிய அசுத்தம், 3 அமை தொடக்கூடாத அசுத்தம். அசுத்தம் எத்தனை? அங்கே என்ன அசுத்தம் படிச்சோம்? இதுல இருக்கு, இது இங்க இருக்க எடுத்து கொண்டு எங்க போட்டுரு? வெளியே போடு. அது நமக்கு வேண்டாம். நம்முடைய எல்லையை விட்டு வெளியே போக வேண்டிய, நம் சரீரத்தை விட்டு வெளியே போக வேண்டிய, நம் சிந்தனையை விட்டு வெளியே போக வேண்டிய, நம்ம பையை விட்டு வெளியே போக வேண்டிய, நம்ம நோட்டு புத்தகத்தை விட்டு வெளியே போக வேண்டிய அசுத்தம். புரியுதா? 2வது அது அங்கதான் இருக்கு. நான் அந்த இடத்தை விட்டு என்ன செய்தேன்? நான் வெளியே வர வேண்டிய அசுத்தம். ஒன்று என்னை விட்டு வெளியே போக வேண்டிய அசுத்தம், 2 அதை விட்டு நான் வெளியே வர வேண்டிய அசுத்தம், 3வது இனி ஒருபோதும் அதை தொடக்கூடாத அசுத்தம். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார்? நான் தங்கும் ஆலயம் இல்லைன்னா சொல்லியிருக்கேன். நான் உன்னுடன் வாடுகிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், அதனால உன் வீட்டுக்குள்ள நான் இருக்கேன், அதனால நீ தேவனுடைய ஆலயம், அதனால உன்னை நான் என்னைக்கு கண்டு களைத்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தனோ அன்னையிலேருந்து உன்னை நான் தனியாக விடலை, உன் கூட நான் இருக்கேன், அதனால நீ இப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பைபிள் அழகா சொல்லுது பாருங்க. தொடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். 18 அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த இடத்துல ஆண்டவருக்கு 2 பேர் இருக்கும் பாருங்க. அதாவது 16ஆம் வசனத்தில் கடைசியில் ஜீவனுள்ள, சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவன். 18ஆம் வசனத்தில் கடைசியில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். சாதாரண ஒருவர் சொல்லும் ஆலோசனை அல்ல, இது சாதாரண ஒருவர் சொல்லும் வார்த்தை அல்ல. ஜீவனுள்ள தெய்வம், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார்,
இதனை செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பயங்கரமான வார்த்தை. ஒரு சாதாரண மனுஷன் உன்னை பார்த்து இதை சொல்லி இருந்தா போவ சொல்லுடா அப்படின்னு போயிடலாம், இவன் பெரிய யோக்கியனோன்னு கேட்டுடலாம். ஆனா இது ஜீவன் உள்ளது. ஏன் அவர் ஜீவனுள்ள தெய்வம் என்று சொல்லுகிறோம்? அவர் இனி அவருக்கு மரணம் இல்லை, அவர் நம்மையும் ஜீவிப்பிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர். ஆமென். அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவருக்கு முன்னாலும் தன்னை தோற்று போகாதவர், சர்வ வல்லமை உள்ளவர். சொல்றார், நீ தேவனுடைய. அப்ப எத்தனை காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? ஒன்று, தேவ சித்தத்திற்கு. முதல்ல நான் சொல்றேன், அப்புறம் நீங்க வரிசையா சொல்லணும், சரியா? ஒன்னா கேட்பேன். ஒன்று, தேவ சித்தத்திற்கு முக்கியத்துவம். யாரு முக்கியத்துவம் கொடுத்தா? எசேக்கியா. 2, தேவனுடைய ஆலயத்திற்கு. 3, தேவனுடைய மனிதர்களுக்கு முக்கியத்துவம். 4, பரிசுத்தத்திற்கு முக்கியம். சரி, 4 காரியம் சொல்லுங்க. 1, தேவ சித்தம், தேவனுடைய ஆலயம், தேவ மனிதர்கள், தனிநபர், பரிசுத்தம். அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், அந்த ஒரு கண ஜெபம் வாக்குத்தத்தத்தையும் வெளிப்படுத்துச்சு, அற்புதத்தையும் கொண்டு வந்தது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், நம்ம வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் நம்முடைய அற்புதத்திற்கு அடித்தளம். தம்பிமா, அங்கே விளையாட்டா சொன்னதா இனி சீரியஸாக எடுத்தியா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் உன் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 4 பேசிக் தான் சொன்னேன். 1, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த முடிவெடுக்கும் பொழுதும் தேவனுடைய சித்தம் என்கிற ஒன்றை முன்னிலைப்படுத்துங்க, அதில் கவனமாக இருங்க. 2, இந்த உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல உயர்ந்த இடத்துல வாழலாம், என் பிள்ளைகளை நான் மனசார வாழ்த்துறேன். ஆனால் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றை விட தேவனை ஆராதிப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம். 3, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரியவர்களை நீங்கள் பழகி இருந்தாலும் நமக்காக தேவ சமூகத்தில் திறப்பிலே நிற்கிற ஊழியக்காரர்களை எல்லாவற்றை விட முக்கியப்படுத்த பழகும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை தேசத்தில் மிகவும் உன்னத நிலையில் என்ன சொல்றது, ஒரு சப் கலெக்டர் என்று சொல்லுகிற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனுஷர் என்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருந்தார். அவர் நல்ல அதிகாரத்தில் கனத்துக்குரிய ஒரு மனுஷன், குடும்பம் சரி, வேலையும் சரி. அப்போ நான் சேரில் உட்காந்துருக்கேன், அவர் என் சேரில் முன்னாடி கீழே உட்கார்ந்தார். அப்போ நான் சொன்னேன், சார் சேரை யூஸ் பண்ணுங்க. வேண்டாம். சரி, அவர் கீழே உட்கார்ந்தார். எப்படி ஒரு 55 வயசு இருக்கும். நான் உடனே என்ன செய்தேன்னா எந்திரிச்சு கீழே உட்கார்ந்து உடனே அவர் டக்குன்னு எந்திரிச்சு என் கையை பிடிச்சி சேரில் உட்கார வச்சார். இதெல்லாம் இன்னைக்கு இல்லை, 10-15 வருஷத்துக்கு முன்ன நடந்துச்சு. உட்கார வச்சுட்டு அவர் மறுபடியும் கீழே உட்காந்துட்டார். நம்முடைய மாவட்டத்திலே கனத்துக்குரிய வேலையிலிருந்து ஒருத்தருடைய செயலை சொல்கிறேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், என்ன சொல்கிறீங்க நீங்கள், உங்கள் வயசுக்கு நான் இல்லை பேசுறியா? இந்த உலகத்தில் ஜனாதிபதி முன்னாடி கூட சேர் கிடக்கும். உலகத்தில் மனிதனுக்கு முன்பு ஒரு மனிதன் முழங்கால் போடுறான்னா அது யாருக்கு முன்னால் மட்டும்தான்? ஊழியக்காரனுக்கு முன்னால் மட்டும்தான். எங்கள் முன்னாடியும் சேர் தான் இருக்கு. கலெக்டர் முன்னாடி சேர் இருக்கு, மினிஸ்டர் முன்னாடி சேர் தான் இருக்கு, ஜனாதிபதி முன்னாடி உட்கார்றவங்களுக்கும் சேர் தான் இருக்கும். இந்த உலகத்தில் சேவை செய்வதற்கு தனக்கு முன் முழங்கால் படிக்கிற ஒரு ஜாப் வேதம் சுமக்கிற ஒருத்தனுக்கு தான் இருக்கு. இந்த பூமியிலே பெரிய பதவியாக நான் ஊழியத்தை மதிக்கிறேன் அப்படின்னு உண்மையில சொல்கிறேன். ஆனால் நான் ஒரு நாள் வேதத்தை படிக்கும் பொழுது லேவியர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்வார், ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவனை பெரியவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் அவர் மதித்தார்.
அடுத்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருந்தாலும் பரிசுத்த நிலையை கவனம் செலுத்தணும். தனிநபர் ஒழுக்கம், வார்த்தையில், சிந்தனையில், வாழ்க்கையில் பரிசுத்தம். இன்னைக்கு ராத்திரியே நம்முடைய வாழ்க்கையை ஒரு கணம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. இன்னும் பரிசுத்தப்படுது. நாளைக்கு ராத்திரி உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தொட்டு விடுதலையாக்கி அபிஷேகம் பண்ணி அனுப்புகிற இடம். இன்னைக்கு ராத்திரி பலிபீடத்தை ஒன்று செப்பனிட்டுருவோமா? ஒன்று கூட என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, ஒன்று கூட என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஒன்று கண்களை மூடுங்க. எல்லாரும் 2 கைகளையும் உங்க மார்போடு அணைத்து கொண்டு, தேவ சமூகத்தில் மார்போடு அணைத்து கொண்டு, ஆண்டவருடைய சமூகத்தில் மார்போடு அணைத்து கொண்டு, ஆண்டவரே, தேவ சித்தத்திற்கு இதுவரை முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு மனுஷனாய் இருந்திருந்தா ஐ ஆம் சாரி, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் அதற்காக என்னை ஒப்பு கொடுத்து விடுகிறேன். தேவனுடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு மனுஷனா நான் இருந்தா இன்னைக்கு ராத்திரி என்னை மன்னித்தருளும். நான் இன்று முதல் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறேன். தேவனுடைய ஊழியர்களை கனம் பண்ணாத, அற்பமாய் நினைக்கிற, கனத்துக்குரியவர்களாய் எண்ணாத ஒரு மனிதனை நான் எப்பொழுதாகிலும் நடைபெற்றிருப்பேனே, ஆனால் நடந்திருப்பேனே, ஆனால் ஐ ஆம் சாரி, இனி அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. வாழ்க்கையில் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்த நிலைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம நான் வாழ்ந்திருப்பேன்னு சொன்னார். என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, ஒரு கணம் எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும்? பரிசுத்தமாகட்டும். எல்லாரும் வாய் திறந்து கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு பிதாவாய் இருப்பேன். வாலிப நண்பர்களுக்கு சொல்கிறேன், ஒரு நாள் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிற சிநேகித வட்டாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரையும் உங்களையும் பிரிக்கின்ற உறவுகள் உங்களுக்கு வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தையும் உங்களையும் பிரிக்கிற உறவுகள் வேண்டாம். தேவனுடைய மனிதர்களை உங்களையும் பிரிக்கின்ற உறவுகள் வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு அசுத்தமானதை வெளியே கொண்டு போ. வெளியே எடுக்க வேண்டியதை வெளியே எடுக்கணும், வெளியே எடுக்க வேண்டியதை வெளியே எடுக்கணும். தோத்திரம் விட வேண்டியதை விடணும், விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகணும், தூரப்படுத்த வேண்டியதை தூரப்படுத்தணும். தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் ஒரு கண்களோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ராத்திரியில் நமக்காய் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமே, தோத்திர வசனத்தினால் வருகிற பரிசுத்தம் என் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, வசனத்தினால் வருகிற பரிசுத்தம் என் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வசனத்தினால் வருகிற பரிசுத்தம் என் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஞான ஸ்நானத்தினால் வருகிற பரிசுத்தம் என் வாழ்க்கையில், மூழ்கதினால் வருகிற பரிசுத்தம் என் வாழ்க்கையில் வெளிப்படட்டும், 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 வெளிப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தினால் வருகிற பரிசுத்தம் என் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தினால் வருகிற பரிசுத்தம் என் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஐயா, பரிசுத்த ஆவியினால் வருகிற பரிசுத்தம் 4 விதத்தில் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். பரிசுத்தத்தினால் வருகிற, பரிசுத்த ஆவியினால் வருகிற பரிசுத்தம் ஆண்டவரே என் வாழ்க்கையில். ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாரும் கதறுங்க, கதறுங்க. ஆண்டவரே, தோத்திர, மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ? கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ? பொல்லாதவர்கள் கூட செய்ய மாட்டாங்க, ஆனா கர்த்தர் நற்பிதா நலம் அருள்வார் என்று சொல்லி பரிசுத்த மனிதன் அழகாய் பாடுகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ராத்திரி விரும்புங்க. ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே யோவேளையும் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே யோவேளையும் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே
விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா இயேசுப்பா. தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாரோ தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளாலங்கோலத்தை. மாறும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளாலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் தேங்குகிறே. மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் தேங்குகிறே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளாலங்கோலத்தை. மாறும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளாலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் தேங்குகிறே. மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் தேங்குகிறே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் எல்லை இவைகள் நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது. பாரும் தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை. பாரும் தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காணா அலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் தேங்குகிறே. மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் தேங்குகிறே. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஒளித்தீடும் சுத்த ஜோதி. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ராத்திரி நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய பரிசுத்தம் விளங்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமையின் கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு பரிசுத்தமாக்குவதாக. இந்த குத்த குதிரையின் மேல் இது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுது. இது கர்த்தருக்கு பரிசுத்தம், இது கர்த்தருக்கு பரிசுத்தம். இன்றைக்கு ராத்திரி நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒன்று கூட புதமிடப்படுவதாக, ஒரு முறை கூட பரிசுத்தப்படுவதாக, ஒரு முறை கூட உருவாக்கப்படுவதாக. நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன், நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேனே. கர்த்தர் எனக்குள் இருக்கிறாரே. இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம். ஆண்டவரே, ஆண்டவரே, அநேக நேரங்களிலே ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஒருவனாக சிந்திக்க முடிகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு ராத்திரி உம்முடைய வசனம், உம்முடைய இரட்சம்
உம்முடைய கிருபை என்னை பரிசுத்தமாகட்டும். பிள்ளைகளே, ஆவியானவரின் கரம் அநேகரை தொட்டு தூய்மைப்படுத்துகிறது. அக்னிமயமான தேவ வல்லமை இன்றைக்கு ராத்திரி அநேகர் மேல் இறங்கி அவர்களை தூய்மைப்படுத்துகிறதை பார்க்கிறேன். பிரதர், பரிசுத்தத்தை விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் இன்றைக்கு ராத்திரி ஒரு கிரீடத்தை வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல சொன்னார். பரிசுத்தம் விரும்புகிற, பரிசுத்தத்திற்காய் அழுகிற, பரிசுத்தத்துக்காய் ஜெபிக்கிற என் பிள்ளைகள் மேல ஒரு கிரீடம் வைக்க போறேன்.